சேர்த்து சாப்பிட்டா ஆபத்துல முடியும் 5 உணவுகள் என்னன்னு தெரியுமா? முதலாவதா பார்க்க போற உணவு பால் மற்றும் வாழைப்பழம். பால் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருந்தாலும் வாழைப்பழத்தோட சேர்த்து சாப்பிடும் போது செரிமானம் மந்த நிலை ஏற்படுது. வாழைப்பழத்துல செரிமான சக்தி இருந்தாலும் பாலில இருக்க ஒரு வகையான புரோட்டீன் செரிமான கோளாறு ஏற்படுத்துது. அதனால பால் கூட எந்த பழத்தையும் கூட சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இரண்டாவது உணவு தயிர் மற்றும் மீன். தயிர் வயிற்றுக்கு குளிர்ச்சியும் மீன் உடம்புக்கு சூட்டையும் கொடுக்கக்கூடிய உணவு. ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது உடம்புல அலர்ஜி மற்றும் செரிமான கோளாறு உண்டாக்குது. மூன்றாவதா நம்ம பார்க்க போற உணவு வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளி. உடல் எடையை கட்டுப்பாடா வச்சிருக்க காய்கறிகளை பச்சையா சாப்பிடுறது எல்லாரும் வழக்கமா வச்சிருக்காங்க. வெள்ளரிக்காயில இருக்க ஒரு வகை மூலப்பொருள் தக்காளியில இருக்க வைட்டமின் சியை தடுத்து அமிலத்தன்மையை அதிகமாக்குது. இதனால நெஞ்செரிச்சலை உருவாக்குது. நான்காவதா பிளாக் டீ மற்றும் பால். பிளாக் டீ உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற நோய்களை தடுக்குது. இத பாலோட சேர்த்து சாப்பிடும் போது பிளாக் டீல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தடுத்து அதோட பயன்களை உடம்புல வராம செஞ்சிடுது. ஐந்தாவதா சாப்பாடு மற்றும் பழங்கள். சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடும் போது சீக்கிரமா ஜீரணமாகி ஃபைபர் உணவுகளை உடம்புல தங்கி அசிடிட்டி, கேஸ் பிரச்சனையை உண்டாக்குது. அதனால காலையில வெறும் வயிற்றுல இல்லாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் அப்புறமா பழங்களை சாப்பிடுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.